வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சூரியன் உச்சம் பெறக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். மேஷ ராசியில் சூரியனாகப்பட்டவர் தமிழ் மாதமான அந்த சித்திரை மாதத்துல உச்சம் பெறுகிறார். இந்த சித்திரை மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு இந்த சூரியனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒரு மாத கால அளவிற்கு சித்திரை மாதம் முழுவதுமாக இந்த மேஷ ராசியில உச்சம் பெறும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை இந்த சூரியன் கொடுக்க போறார்? ஏன்னா சூரியன் மேஷ ராசியில உச்சம் பெற்றும் அடுத்து துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இவருடைய ஆட்சி வீடு அப்படின்ற போது சிம்ம ராசி தான் ஆட்சி வீடு. இப்படி 3 இடங்களை ஸ்தானங்களாக கொண்ட இந்த சூரியன் ஆகப்பட்டவர் உச்சம் பெறும்போது ஒரு நவ கிரகங்களிலேயே தலைவனாக கருதக்கூடிய இந்த சூரியன் ஆகப்பட்டவர் உச்சம் பெறும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான மன உறுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேஷராசி என்பவர்கள் பொதுவாகவே ஒரு நெருப்பு ராசியை சார்ந்தவர்கள். இந்த நெருப்பு ராசி எப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நேருக்கு நேராக கோபப்படுறது, எந்தையும் பத்தி யோசிக்காம தன்னுடைய முடிவுல ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான கெட்ட பெயர்கள், அவமானங்கள், அவன் எதுக்கெடுத்தாலும் நறுக்கு நறுக்குன்னு பேசுறாரு, என்ன யார் இருந்தாலும் அதை பத்தி பார்க்க போறதே கிடையாது, எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை இவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த மேஷ ராசி அன்பர்களை எல்லாருமே ஒதுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்களினுடைய ஒரு கோபமும் முன் கோபமும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய ஒரு குணம், அதாவது அதிகாரத்தன்மையான ஒரு குணம் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் இருந்து நிறைய ஒரு வெறுப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த மேஷ ராசி என்பவர்கள் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்னு சொல்லலாம். எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு துளி பாசம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த கோபம் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல ஒரு அப்படியே அவர்களுக்கு மெல்ட் ஆகி அந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை நிதானமாக திருத்தி காண்பிப்பவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த சூரியனாகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதாவது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்திற்குரியவர் இந்த சூரியன். இவர் இந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம், இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை இழப்புகளில் இருந்து ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். ஏன்னா 7.5 சனி ஆரம்பித்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னிலை அறியாது, அதாவது தனக்கு நேர்ந்த சில விபரீதமான ஒரு செயல்கள்னால மிகவும் ஒரு பெரிதளவு பாதிக்கப்பட்டு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு வலிமை இழந்த நபர்களாக தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த சூரியனாகப்பட்டவர் ஒரு 14th ஏப்ரலுக்கு மேல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது பெற்றோர்களினுடைய முழுமையான ஆதரவு, முழுமையான ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் இந்த சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிறைய காதல் திருமணங்கள் இந்த மாதத்துல சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த மேஷராசி என்பவர்கள் பெற போறாங்க. இந்த காதல் திருமணங்கள் அதாவது பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் இருந்திருக்கும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரியாக ஒரு கான்ட்ரவர்சிலேயே இருந்த இவர்களினுடைய திருமண வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதத்துல முழுமையான ஒரு திருமண உறவாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் அந்த வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, அந்த 7.5 சனி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 7.5 சனியில இவர்கள் அதிகப்படியான வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. நமக்கு இப்பதான் விரய சனியாக வந்துட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு செலவுகள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேலையே இல்லை வருமானமே இல்லாமல் செலவு மட்டும் இருக்கும்போது அதை தாங்க முடியாத ஒரு மனநிலையில தான் இந்த மேஷராசி என்பர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த சூரியன் உச்சம்
உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல மிகவும் ஒரு அருமை வாய்ந்த ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல ஒரு 15 நாட்கள் இவர்களினுடைய 12ஆம் இடத்துல புதன் ஆகப்பட்டவர் நீச்சம் பெற்று இருக்கிறார். இந்த புதன் நீச்சம் பெறும் போது அந்த வேலையில சிறிதளவு ஒரு வேலை மாற்றங்கள் இருக்கும், ஒரு இடம் மாற்றங்கள் இருக்கும். அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு அதிகப்படியான வேலை நெருக்கடிகள் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது சூரியன் உச்சம் பெற்று ஒரு 15 நாட்களுக்கு இந்த மாதிரியான சில நெருக்கடிகள் இருக்கும். அதுக்கு அடுத்த 15 நாட்கள், அதாவது 30ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த நெருக்கடிகள் முழுமையாக குறையும். அது எந்த மாதிரியாக குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு நெருக்கடிகளே இருந்தாலும் அந்த 30ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். லே ஆஃப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த நபர்கள் கூட இந்த காலகட்டத்துல ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல ஒரு நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய வேலை நிரந்தரமாகப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுல ஒரு மிகவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த நபர்களாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் முழுவதுமாக நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல நிறைய சோம்பேறித்தனம் இவர்களுக்கு அதிகப்படியாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நல்ல சுறுசுறுப்பாக பழைய மாதிரி இந்த மேஷராசி என்பர்கள் ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியாக பழைய மாதிரியாக வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். திருமண வாழ்க்கை அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் சலசலப்புகளை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி என்பவர்களுக்கு மீது அந்த சூரியன் உச்சம் பெறதுனால கொஞ்சம் டாமினேஷன் அதிகப்படியாக இருக்கும். இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு சின்னதா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு வீட்டுல அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை தேவையில்லாம மனசுக்குள்ள ஒரு புழுக்கங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணம். அவர் எப்போதுமே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, அவங்க எப்போதுமே நம்ம பேச்சை கேட்காம அவங்களே செலவு செய்யறாங்க அப்படின்ற மாதிரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இது தற்காலிகமான சூழ்நிலைகள் தான். இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது அப்படின்னா மிகவும் எளிதாக அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள், அடுத்து வருமான உயர்வுகள் எளிதாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது விசா அப்ரூவல் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது தேவையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதெல்லாம் மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு திருமண பலன்கள் எப்படி இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி 3 வருடங்கள் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை இருக்கு ஆனா அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஒரு வியாதி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாமே இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான தீர்வை கொடுக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.